ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள். இப்போ புது சாப்டரில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதாவது புது சாப்டர்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறதுலேருந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்க்கு வந்திருக்கோம் இல்லையா? பன்னாட்டு பொருளாதார அமைப்புகளுங்கிறதுல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து செய்கிறது பன்னெண்டு வியாபாரம்னு பார்த்தோம். இதுக்கு நிதி வசதிகளை எப்படி ஏற்படுத்துகிறது? ஒருங்கிணைத்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லா நாடுகளுடைய நாணயத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு என் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கவோ கொடுக்கவோ செய்யலாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரியான அமைப்பாகத்தான் ஐஎம்எஃப், உலக வங்கி, அந்த WTOன்னு சொல்லக்கூடிய உலக வர்த்தக மையம் போன்றவைகளெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க இல்லையா? இது மாதிரியானதெல்லாம் செஞ்சுட்டு உற்பத்தி செஞ்சு பன்னாட்டு வாணிபத்தை செயல்படுத்திகிட்ருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ இதில் வரக்கூடியது தான் இந்த ஐஎம்எஃப்னுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதனுடைய நோக்கங்கள் நேற்று பார்த்துட்டோம். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சரியாக வச்சுக்கிறது, தேவையில்லாத வாணிப கண்ட்ரோல்களெல்லாம் கட்டுப்படுத்துறது, அப்புறம் மல்டிலேட்ரல் அப்படிங்கிற பன்முக செலுத்த நிலையை வாணிப செலுத்த நிலையை சரி செஞ்சுட்டு இருக்கிறது, பன்னாட்டு நேர்மைத்தன்மையை இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ண, இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதெல்லாம் அதனுடைய நோக்கங்கள். இப்போ என்னென்னா அதனுடைய செயல்பாடுகளை பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது பார்த்துட்டலாம். அதாவது செயல்பாடுகள்னு பார்க்கும்போது ஐஎம்எஃப் ரொம்ப முக்கியமானது. பன்னாட்டு பண நிதியம் இது உருவானதையும் பார்த்தோம். இதன் மூலம் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி அதன் அடிப்படையில் சீராக செயல்பட உதவும். இது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, பன்னாட்டு பண நிதியம், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி இது உலக நாடுகள் மொத்தத்துக்கும் பணத்தினுடைய மதிப்பையும் அளவையும் பொறுத்து செயல்படுத்தக்கூடியது. பிஓபி கிரைசிஸ் அசிஸ்டன்ஸு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொன்னால செலுத்து நிலையில் உள்ள குறைபாடுகளை போக்கி அதை ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, நாணயம் மாற்றுவதை நிலைப்படுத்தி வைக்கிறது. ஏற்கனவே நாணயம் மாற்றுவதை பார்த்துருக்கு இல்லையா? நிலைத்த தன்மையை கொண்டு வர்றது. இன்னொன்று ஃபாஸ்டஸ்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், நிலைத்த நீடித்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு உறுப்பு நாடுகளுக்கு உதவி செய்வது. அப்புறம் ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, பன்னாட்டு வாணிபத்திற்கு தேவையான வாய்ப்பை உருவாக்கி தர்றது. இதெல்லாம் இதனுடைய மிக முக்கியமான பணிகளாகும். ஓகேவா? தெளிவாக பார்த்துட்டுலாம் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சாப்டரும் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியதாகவும் இருக்கும். கவனிச்சுட்டு வாங்க. இது பல்வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது உலக நாடுகளை எப்படி வியாபாரம் நடக்குதுங்கிறது மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஓகேவா? அதாவது நாணய மாற்று விதத்தில் ஒரு நிலைத்த தன்மையை கொண்டு வருதல். இது முக்கியமானது. ஏன்னா நாணயம் மாறிட்டே இருந்ததுன்னா உலக நாடுகளிலேயே வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நடைபெறாது இல்லையா? ஸோ முதல்ல அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டாடணும். IMF is maintaining exchange rate stability and emphasizing devaluation criteria, restricting members to go in for multiple exchange rates and also to buy or sell gold at prices other than declared for value. அதாவது இந்த நிலைத்த தன்மை, நாணயம் மாற்றுவதில் நிலைத்த தன்மையை கொண்டு வர்றதுங்கிறது முக்கியமானது. இதை எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் எம்பசிசிங் டிவேல்யூஷன் கிரிட்டேரியா, இந்த நிலைத்தன்மை கொண்டு வர்றதோட இந்த நாணய மாற்று விதர்களையா அந்த குறைப்பையும் வலியுறுத்துறது. ஒன்று நாணய மாற்று விதத்தை நிலைத்த தன்மையில் வச்சுருக்கிறது, இன்னொன்று அந்த நாட்டினுடைய நாணய மதிப்பு குறைப்பையும் வலியுறுத்துறது. தேவைக்கு தகுந்த மாதிரி குறைச்சி கூட்டிக்காங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருந்தால் என்னாகும்? பன்னாட்டு வாணிபம் சரியாக இருக்காது. உங்களுடைய போக்குவரத்து, உங்களுடைய வாணிபம் உற்பத்தியெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாணய மதிப்பு குறைச்சிக்காங்க. இப்போ பார்த்தல நாணய மதிப்பு குறைக்கிறது ஞாபகம் இருக்கா? அதாவது 49, 61, 65 நம்ம குறைச்சுன்னு சொன்னோம் இல்லையா? மூணு தடவை குறைச்சிருக்கிறோம். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது 49 என்னாச்சு? $1 1 கொடுத்தா போதுங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 40 கொடுக்கணும், அப்புறமா 65 கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டாந்தாங்க இல்லையா? அந்த 3 கொடுத்தோமே, அந்த 3 தடவை இந்த முறை 3 முறை நம்ம நாட்டில் நாணய மதிப்பு குறைச்சிருக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி தகுந்தாற்போல் குறைத்து கொள்வதையும் வலியுறுத்தணும். ஒரே மாதிரி நான் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நாணய மதிப்பை குறைக்கும் கொள்கையையும் நாணயம் மாற்றுவது நிலைத்த தன்மையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, நிலைத்த தன்மை கொண்டு வர்றது, மதிப்பை குறைத்து கொள்ளும் கொள்கையையும் வலியுறுத்துறது. அதோட ரெஸ்ட்ரிக்டிங் மெம்பர் டு கோ இன் ஃபார் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதாவது என்ன பண்ணுமா? பன்முக எக்ஸ்சேஞ்ச் நாணய மாற்று விதங்களை கட்டுப்படுத்துறது.
ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இந்த மாதிரி தான் இருப்போம், அந்த மாதிரி தான் இருப்போம்னு சொல்கிறது. என்னுடைய நாணய மதிப்பு உனக்கு இப்படி தான் இருக்கும், உன்னுடைய நாணயம் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரே நாடு பல்வேறு விதமான நாணய மதிப்பு வச்சுட்டு இருக்கிறது அது தவறான ஒன்றாகும், குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணும், அதில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வருதல் செய்ய. ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்து. சும்மா சின்ன சின்ன நாடுகளுக்கு, பொருளாதார வாய்ந்த நாடுகளுக்கெல்லாம் நீ பாட்டு நாணய மாற்று விதத்தை அதிகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்களால வியாபாரம் செய்ய முடியாது. அதனால் அந்த நாணய மாற்று விதத்தை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வை அப்படின்னு சொல்கிறது. அதோட ஆல்சோ பை செல் கோல்டு அட் ப்ரைஸஸ் ஃபார் டிக்ளேர்டு ஃபார் வேல்யூ. அந்த அறிவிக்கப்பட்ட மதிப்பு இருக்குது இல்லையா தங்கத்துக்கு உலக லெவலில். இப்போ உலகத்தினுடைய தங்கத்தினுடைய மதிப்பு எங்கேருந்து உருவாகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, இங்கிலாந்தில் லண்டன்லேருந்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் தங்கத்தினுடைய வேல்யூ என்னென்னு நமக்கு அறிவிச்சிட்ருக்காங்க. அந்த விலையின் அடிப்படையில் தான் நமக்கு வியாபாரமே நடந்துகிட்ருக்கு உலகம் முழுவதுமே இல்லையா. ஸோ இந்த அறிவிக்கப்பட்ட தங்கத்தினுடைய மதிப்பின் விலையிலிருந்து தான் மதிப்பிலிருந்து என்ன பண்ணுவாங்க, வாங்குவோ விற்கவோ செய்கிறதுக்கான அந்த நாணய மாற்றத்தை மெயின் பண்ணுறதுக்காக வாங்குவோ விற்கவோ செய்கிறது எல்லாம் சரியான முறையில் இருக்கணும்னு சொல்லி இது அறிவுரைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த விலையில் தான் சேல்ஸ் பண்ணுங்கிற மாதிரி. ஓகேவா. அதாவது நாணய மாற்று விதங்களுக்கு பன்முகமாக செயல்படுறதை கட்டுப்படுத்துறது. அதோட தங்கம் வாங்கவோ விற்கவோ செய்யும்போது என்ன பண்ணோம், அந்த அறிவிக்கப்பட்ட மதிப்புக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சுருக்கிறதுனால ஒரு நாணய மாற்று நிலைத்தன்மையை கொண்டு வர முடியும். இந்தியன் ருப்பியா ஓகே இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உறுதி வந்துருச்சுன்னா எல்லா நாடுகளும் இங்கே வந்து வாணிபம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இது மாதிரி மதிப்பை கொண்டு வர்றது, கட்டுப்படுத்த வேண்டியது கட்டுப்படுத்தி மதிப்பை நிலைநிறுத்தி டீவேல்யூஷனை குறைக்கிறதுக்கு, நாணய மதிப்பை குறைக்கிறதுக்கும் ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இந்த ஐஎம்எஃப் செஞ்சிட்ருக்கு. அடுத்தது கரெக்டிங் பிஓபி டிஸ்இக்விலிபிரியம். அதாவது ஐஎம்எஃப்ங்கிறது பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வச்சுக்க, தாங்கிட்ட ஒரு நிறுவனம் உருவாகி எல்லா நாடுகளில் உறுப்பினராக இருந்து வாணிபத்தை எப்படி செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வர்றது தான் ஐஎம்எஃப்னு சொல்லக்கூடியது. வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு நிறுவனமாக இருக்குது. அதே மாதிரி கரெக்டிங் பிஓபி டிஸ்இக்விலிபிரியம் நமக்கே தெரியும். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு படித்தோம் இல்லையா, அதில் சமநிலை இல்லாமல் தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த பிரச்சனையை சரி செய்கிறது இந்த ஐஎம்எஃப்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா ஐஎம்எஃப்ங்கிறது என்னென்னு சொன்னால் பன்னாட்டு பணநிதியங்கிறது இதில் உலக நாடுகளுடைய எல்லா நாணயங்களும் எல்லா நிதி வசதியும் எல்லாருடைய கருத்துக்களும் அங்கே அடங்கியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பணம் அதாவது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்போ இந்த செலுத்து நிலை சமநிலை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஐஎம்எஃப் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. IMF is helping the member countries in eliminating or minimizing the short period disequilibrium in the balance of payments either by selling or lending foreign currencies to the member nations. என்ன பண்ணுதான், குறுகிய காலத்தில் செலுத்து நிலை சமநிலையை போக்குவதற்கு IMF உதவி புரிகின்றது. அதாவது எலிமினேட்டிங் அண்ட் மினிமைசிங் ஷார்ட் டேர்ம் பீரியட் டிஸ்இக்விலிபிரியம். குறுகிய காலத்தில் உள்ள சமநிலையை போக்குவதற்கு, குறுகிய காலத்தில் உள்ள செலுத்து நிலையில் சமநிலையை போக்குவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ என்ன பண்ணுது, நிதி வசதி ஏற்படுத்தி தருகிறது. செல்லிங் ஆர் லெண்டிங் பை ஃபாரின் கரன்சிஸ் டு த மெம்பர் நேஷன். அந்த உறுப்பு நாடுகளுக்கு தேவையான அந்நிய செலாவணியை, இப்போ இங்கிலாந்து நாணயம் வேணுமா, அமெரிக்கா நாணயம் வேணுமா, இல்லை ஜப்பான் நாணயம் வேணுமான்னு கேட்டு அதை என்ன செய்யுது, செல்லிங் ஆர் லெண்டிங் விற்பனை செய்தோ அல்லது கடனாக வழங்கியோ அந்த நாட்டுடைய செலுத்து நிலை சமநிலையை, குறுகிய கால செலுத்து நிலை சமநிலையை சீர் செய்ய முயல்கின்றது. டிட்டர்மைனிங் ஃபார் வேல்யூஸ் இணை மதிப்பை தீர்மானமாக உறுதியாக வைத்திருத்தல், தீர்மானித்தல். அதாவது IMF enforces the system of determination of bar values of the currencies of the member countries. ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் இணை மதிப்பை இந்த லெவலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த இணை மதிப்பை எப்போவுமே தீர்மானமாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற முறையை கடைபிடித்து கொண்டு இருக்கும். அதாவது இணை மதிப்பு எந்த காரணமும் மாற்றிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நடவடிக்கையானது இருந்து கொண்டிருக்கும். அதுக்கு என்ன வேணும், என்ன உதவி வேணும், அந்த நாணயத்தினுடைய மதிப்பை மாற்றாதீங்க, இணை மதிப்பை மாற்றாமல் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதித்தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற தீர்மானம் பண்ணுறது தான் இதனுடைய வேலையே. ஒரு நாட்டு நாணயம் மாறாமல் இருக்கணும் இல்லையா, அடிக்கடி அதனுடைய இணை மதிப்பை உறுதியாக வச்சுருக்கிறதுக்கு என்ன உதவி பண்ணலாம். அக்கார்டிங் டு த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் த IMF. இதில் என்னன்னு சொன்னால் இந்த நிதி நிறுவனம் உருவாக்கப்பட்டதனுடைய உடன்படிக்கையிலேயே இது இருக்குது. ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய இணை மதிப்பை காப்பாற்றுறது இது மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு. எப்படி காப்பாற்றுறது, எவரி மெம்பர் நேஷன் ஷுட் டிக்ளேர் த பார் வேல்யூ ஆஃப் இட்ஸ் கரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு ஆர் US டாலர்ஸ். இணை மதிப்பு என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாடு இந்தியன் ருபி இருக்குதுன்னு சொன்னால் IMF கிட்ட தங்கத்தினுடைய வேல்யூவிலையோ அல்லது அதற்கு ஈடான
இப்படி தங்கத்தினுடைய வேல்யூவிலையோ அல்லது அதற்கு ஈடான யூஎஸ் டாலர் யூஎஸ்டின்னு சொன்னோம் இல்லையா, அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பிலேயோ தன்னுடைய நாணயத்தின் மதிப்பை உறுதி செய்து கொண்டிருக்க வேண்டும், அறிவிக்கணும். இப்போ நம்ம நாட்டு இந்திய கரன்சி இருக்குதுன்னு சொன்னால் அமெரிக்க டாலரோட அல்லது தங்கத்தோட இவ்வளவு மதிப்பு இருக்குது, இணை மதிப்பு, அந்த ஃபார் வேல்யூன்னு சொல்லக்கூடியது இருக்குது அப்படின்னு அறிவிச்சிட்ருக்கணும். அப்பப்போ அதை அறிவிக்கணும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பும்போதோ வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வாணிபம் வரும்போதோ ஒரு உறுதித்தன்மை இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை ஐஎம்எஃப் செஞ்சிட்ருக்கு. புரியுதா? அதாவது தங்கத்தோடையும் அல்லது அமெரிக்க டாலரோடையும் பொதுவானது தான் ஐஎம்எஃப். ஆனால் டாமினேஷன் யாருன்னு பாரு, எப்படி இருந்தாலும் பணக்காரன் தான். ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி பணக்காரன் வாழ்ந்துட்டுருக்கான். அண்டர் திஸ் ஆர்டிக்கல், இந்த உடன்படிக்கையின்படி என்ன ஆகுதுன்னு சொன்னால் சட்டத்தின்படி ஐஎம்எஃப் என்சூர்ஸ் ஸ்மூத் ஒர்க்கிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் இன் ஃபேவர் ஆஃப் சம் டெவலப்டு கண்ட்ரீஸ். பல வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு ஐஎம்எஃப் தன்னுடைய ஸ்மூத்தான மென்மையான நடவடிக்கையின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை இல்லையா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை தான். ஆனால் வெளியில் சொல்லாமல் இது நடந்துகிட்ருக்குது. அதனால தான் தங்கத்திலேயோ அல்லது அமெரிக்க டாலரோடைய ஒவ்வொரு நாடும், உலக நாடுகள் எல்லாமே தன்னுடைய நாணய மதிப்பை சமன் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஓகேவா? இதன் மூலம் வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு பலன் கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது வெளியில் சொல்லாமல் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேலன்சிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சிஸ். ஒரு நாட்டினுடைய பேலன்சிங், ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் தேவைக்கும் அதனுடைய அளிப்புக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொண்டிருத்தல் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தை ஐஎம்எஃப் செஞ்சிட்ருக்கு. ஐஎம்எஃப் இஸ் entrusted with the important function of maintaining balance between demand and supply of various currencies. ஐஎம்எஃப் என்ன பண்ணோம், உலக நாடுகளுடைய பல்வேறு பணத்தையும் பேலன்ஸ் இருப்பை எப்போவுமே வச்சிட்ருக்கோம். அந்த பணத்துக்கான தேவைக்கு தகுந்த மாதிரி அளிப்பதற்காக இருப்பை பயணித்து கொண்டே இருக்கும் இல்லையா? த ஃபண்ட் ஐஎம்எஃப் கேன் டிக்ளேர் எ கரன்சி as scarce money, ஸ்கேர்ஸ் கரன்சி விச் இஸ் இன் கிரேட் டிமாண்டு. இப்போ நாட்டினுடைய பணத்திற்கான தேவை பெருசாக இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றாக்குறையாக பணம்னு அறிவிச்சிடும். தேவை அதிகமாக இருக்குதுன்னா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு அறிவித்து அதுக்கு என்ன செய்யணும். இப்போ இந்தியா வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பிட்டுருக்கோம் டாலர்னு சொன்னால் அந்த டாலருக்கு பற்றாக்குறை ஏற்படுதா, கொடுக்க முடியலன்னா அதை பற்றாக்குறையான பணம் அறிவித்து என்ன செய்யும், கேன் இன்க்ரீஸ் இட் சப்ளை அதிகரிக்க முயற்சி செய்யும். எப்படின்னு சொன்னால் பாரோவிங் இட் ஃப்ரம் த கண்ட்ரி கான்ஃபிடன்ட், அந்த நாட்டிலிருந்து அந்த பணத்தை வாங்குவதற்காக, கடன் வாங்குவதற்காக, ஆர் பை பர்ச்சேசிங் த சேம் கரன்சி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் கோல்டு, அதற்கு தகுந்தாற் போல் அந்த பணத்தை கடனாக வாங்குவதோ, அதாவது இப்போ இந்தியாவுக்கு அமெரிக்க கரன்சி தேவைப்படுதா, அப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால் அது இல்லைன்னு சொன்னால் பற்றாக்குறை பண்ண அறிவித்து என்ன செய்யும், அதற்கு தகுந்த மாதிரி சப்ளை அதிகம் பண்ணணும். எப்படின்னா கடனாக வாங்கியோ அல்லது அந்த தங்கத்தை அந்த ரேட்டுக்கு அந்த நாட்டுக்கு விற்பனை செய்தோ பணத்தை வாங்கி சமநிலையை சரி செய்ய முயற்சி செய்யும். ஓகேவா? இது மாதிரி ஐஎம்எஃப் தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு.